ஹலோ மக்களே! தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கனால, தமிழக அரசியல் களம் பல திருப்பங்கள நமக்கு குடுத்துட்டுருக்கு. அந்த வகையில காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி ஒருத்தர் தாவேகாவுல இணைய போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தியும், அடுத்ததா பாஜக தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட்ல வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தியும், அடுத்ததா டிவிகேவோட கூட்டணியில திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தியும், அடுத்ததா திமுகவுல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி ஒருத்தர் அதிமுகவுல இணைஞ்சிருக்காரு. அவரு யாரு? என்ன? அப்படின்றத பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம். கரூர்ல நடந்த தாவேகாவோட பொதுக்குழு கூட்டத்துல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்துல மாநில அரசுல இருந்து மத்திய அரசு வரைக்கும் எல்லாரும் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு சம்பவத்துக்கும் இவ்வளவு ஆர்வம் காட்டி அதிகாரியை நியமிக்காத தமிழக அரசு கரூர் சம்பவத்தை மட்டும் உடனடியா தனிநபர் ஆணையத்தை அமைச்சாங்க. விஜய் தன்னோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்த பாஜக விஜய்க்கு உதவுவதா சொல்லி பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையில 8 பேர் கொண்ட குழுவை அமைச்சு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இதனால பாஜக தாவேகா கூட்டணியில சேர்க்க முயற்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. ஆனா விஜய்க்கு ரொம்பவும் நெருக்கமான காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கரூர் சம்பவம் குறித்து எந்த கருத்தையும் சொல்லாம இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துல தாவேகாவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேல வழக்கு பதியப்பட்டப்ப விஜய் மேல வழக்கு போடல. தமிழக அரசோட இந்த செயல் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ராகுலோட கட்டளைன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதன் காரணமா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி திரைமறைவுல பேசப்படுறதா இன்னொரு தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு. விஜய் காங்கிரஸ் கூட நெருக்கமா இருக்கிறனால இந்த கூட்டணி சாத்தியம் அப்படின்ற கருத்தும் வலுவா எழுந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இதனை உறுதிப்படுத்துற விதமா தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தாவேகா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூறிய அவர், மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டுறோம்னு சொல்லியிருக்காரு. இவரோட இந்த கருத்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு அடித்தளமிட்டது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கோவையில தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்போட ஏற்பாட்டுல இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து வலியுறுத்தவும் அதற்கான புதிய நுட்பங்கள் மற்றும் கொள்கையை விவாதிக்கவும் கொடிசியா மைதானத்துல மகா மாநாடு நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்வுல பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டு மாநாட்டை தொடங்கி வச்சாரு. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவைச் சேர்ந்த இயற்கை வேளாண் நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகளோட பிரதமர் மோடி கலந்துரையாடல் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா கோவை முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்ப பலமா இருந்துச்சு. சிங்காநல்லூர், எஸ்ஐஹெச்எஸ் காலனி, சின்னையம்பாளையம், நேரு நகர், காலப்பட்டி, கொடிசியா அரங்கம் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் தற்காலிகமா ரெட் ஜோன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பகுதிகள்ல ட்ரோன் பறக்க தடையும் விதிச்சிருந்தாங்க. கோவை விமான நிலையத்துல அஞ்சடுக்கு பாதுகாப்பு அமைப்பு அமல்படுத்தப்பட்டிருந்துச்சு. விமான நிலையம் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அகற்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல கோவைக்கு வந்த பிரதமரை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இவங்க எல்லாரும் சந்திச்சு பேச இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில பிரதமரை வரவேற்க கோவையில பாஜக தரப்புல பல்வேறு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சிறப்பு வரவேற்பு அளிக்கவும், நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கவனிக்க தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தர் இவங்க தலைமையில குழு அமைச்சு உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த பட்டியல்ல அண்ணாமலை பெயர் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா அண்ணாமலைக்கு தேசிய அளவுல பதவி வழங்கப்படும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த பதவியும் அவருக்கு கொடுக்கல. இதனால அண்ணாமலை அதிருப்தியில இருந்திருக்கிறதா சொல்லுறாங்க. தொடர்ந்து பாஜக அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசி வந்த அண்ணாமலை சமீப காலமா செய்தியாளர் சந்திப்புகளை புறக்கணிச்சிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இளைஞர்கள் படை கூடுச்சு, மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுறது உள்ளிட்ட பேச்சுகள் அடிபட்டுச்சு. இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கட்சியில இருந்து அண்ணாமலையை ஓரங்கட்டுற நடவடிக்கையில ஈடுபட்டுட்டு வர்றதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாம பாஜக நிகழ்ச்சிகளை தவிர அண்ணாமலை தன்னிச்சையா ஈடுபடுறது அவர் புதிய கட்சி தொடங்க இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு. பாஜக நெல்லையில அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் வச்சது, புதிய தொழில தொடங்கியது உள்ளிட்ட ரிப்போர்ட் பாஜக தலைமைக்கு போனதா சொல்லப்படுது. இதனால அண்ணாமலை மேல அதிருப்தியில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால பிரதமரை வரவேற்க ஏற்பாட்டாளர்கள் பட்டியலில் இருந்து அண்ணாமலை பெயர் நீக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அடுத்ததா தமிழக அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகத்தோட
கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவரோட வருகை ஆளும் கட்சியை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. இதனை வச்சு பலரும் அவரோட நெருக்கம் காட்ட முயற்சிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் அதிமுக தனித்தனி ஒப்பந்தம் போட்டு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ரெண்டு சவால்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது. ரெண்டாவது, தலைமை யாருக்கு அப்படின்றது தான். இப்போதைக்கு இதோட முடிவு எட்டப்படாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாற்று கட்சியினர் அவரோட கூட்டணி வைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில பாமக கட்சியை விட்டு நீக்கிய அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காராம். என் அப்பாவை நம்பி அரசியல்ல எதையும் செய்ய முடியாது. உங்களோட சேர்ந்தா பலம் வாய்ந்த கூட்டணியா மாறி ஆளும் கட்சி உள்ளிட்டவங்களை எதிர்க்கலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கட்சியை நிறுவன தனது அப்பாவையே எதிர்த்து நிக்கிற சமயத்துல பெரிய ஆதரவு இவருக்கு தேவைப்படுறது மட்டும் இல்லாம இவரோட முன் வெற்றி பெற்று காட்டணும் அப்படின்ற முனைப்பும் அவர்கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையும் குறைந்த கட்ட கால அளவுல நடக்க வேணும் அப்படின்னா நல்ல கூட்டணியோட அச்சாரம் போடணும். அந்த காரணத்தினாலதான் திமுகவை தனது எதிரியா நினைக்கக்கூடிய விஜய கூட்டாளியா மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ரகசிய பேச்சுவார்த்தையை ராமதாஸ் நடத்திட்டு இருக்கதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அடுத்ததா தமிழகத்துல ஆளும் கட்சியான திமுகவும் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் எதிர்கொண்டு வரக்கூடிய தேர்தல்களை முன்னிட்டு மாற்று கட்சியினரை தங்கள் பக்கம் இணைக்கிற பணியை தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த சில வாரங்களா அதிமுகவுல இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் அடுத்தடுத்து விலகி திமுகவுல இணைஞ்சாங்க. இந்த இணைப்பு சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்திய நிலைமையில இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில அதிமுகவும் இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க. ரெண்டு கட்சிகளும் பலப்பரீட்சை பார்க்கிற வகையில ஆட்களை இழுக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு இருக்கனால தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. திமுகவோட இந்த இணைப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கிற விதமா அதிமுக இன்னைக்கு ஒரு முக்கிய இணைப்பை நிகழ்த்தியிருக்காங்க. விருதுநகர் வடக்கு மாவட்டத்தோட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளரா பதவி வகிச்சிட்டு இருக்க அருண்குமார் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவோட முக்கிய நிர்வாகியுமான ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த இணைப்பு சம்பவம் திமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்கு. ஒரு கட்சியோட பிரதான பிரிவு அமைப்பாளரே மாற்று கட்சிக்கு செல்றது அரசியல் அரங்குல பேசு பொருளாகி இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஆள் சேர்க்கை மோதல் மேலும் தீவிரமடையும் அப்படின்ட்டு அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா தமிழகத்துல 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடியில நிருபர்கள் சந்திப்புல நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. அதுல அரசு ஊழியர்கள் எல்லாரும் அரசுக்கு எதிராக தான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அதை திசை திருப்பி மடைமாற்றி திமுக அரசு அவங்கள மிரட்டி பணிய வச்சிட்டு இருக்காங்க. நிரந்தர பணி கோரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அவங்கள அடிச்சு துரத்தி வீடு வரைக்கும் மிரட்டினாங்க. இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை. முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையை சரியான வகையில இயக்கல. நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன். முதல்வர் ஸ்டாலின் 234 தொகுதிகளிலும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழகத்துல நாங்க 200 தொகுதிகளுக்கு மேல நிச்சயமா ஜெயிப்போம்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. குளத்தூர் தொகுதியில 9,000 ஓட்டுகளை அதிகமா சேர்த்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா, பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. இது ஒண்ணுமே செய்யாத அரசு, விடியாத அரசுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.